நமது மக்கள் அறக்கட்டளையின் சார்பாக அனைவருக்கும் இந்த புது வருடத்தில் சேஃபாக உற்சாகமாக இந்த வரவேற்போம். இந்த வருடத்தை நீங்கள் அனைவரும் நமது அரசாங்கம் சொல்கிற கைட்லைன் படி, ஆலோசனைப்படி நடந்து அரசாங்கத்துக்கு உதவியாகவும் நம் மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்து இந்த வருடத்தை வரவேற்போம். புது வருடத்தை வரவேற்போம். தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாது அனைத்து நாட்டிற்கும் ஒரு முன்னோடியாக நம் நாடு இருக்கிறது என்பதை மனதில் கொண்டு அமைதியாகவும் ஆனந்தமாகவும் சேஃபாகவும் நமது மக்கள் அறக்கட்டளை மூலமும் இணைந்து மக்கள் சேவை மகேசன் சேவை என்று உணர்ந்து அனைவருக்கும் நல்லது செய்து நற்பயனை பெறுமாறு மிகவும் தாழ்மையுடன் அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நமது மக்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் சிவகுமார் சிவாச்சாரியார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நமது மக்கள் அறக்கட்டளை மூலமாக அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இன்று நாம் பல வருடங்களை கடந்து 2021 டிசம்பர் 31ஆம் நாளில் இருக்கிறோம். இந்த நாளை இன்று முதல் கடந்து புதிய வருடத்தை வரவேற்க இருக்கிறோம். ஜனவரி 1, 2022 நாம் பயணிக்க இருக்கிறோம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழருடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை தாங்கி தூக்கி நிறுத்த வேண்டும். இது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் அல்ல. நான் எதற்காக அப்படி சொல்கிறேன் என்றால், அரசாங்கத்திற்கு ஒரு கணக்கு வழக்கிற்காக ஆங்கில வருடத்தை நாம் கடைபிடிக்கிறோம். நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு இருப்போமானால் தமிழருக்கென்று வருடப்பிறப்பு சித்திரை மாதம் வருகிறது. சித்திரை முதல் மாதமாக கொண்ட நாம் அந்த சித்திரை பெருவிழாவை கொண்டாடாமல் ஆங்கில வருடப்பிறப்பான ஜனவரி மாதத்தை ஏன் கொண்டாட வேண்டும்? ஆகவே நமது மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நமது வாழ்க்கை கலாச்சாரத்தை சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் எண்ணத்தில் நமது அறக்கட்டளை மூலமாக இந்த காணொளியை தமிழக மக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்.
நாம் பேசுவது தமிழ், இருப்பது தமிழ்நாட்டில், வாழ்வாதாரம் தமிழ் மண்ணில், தமிழ் குடிமக்களிடம். ஸோ நமக்கு கொண்டாட வேண்டும் என்ற பண்டிகைகள் பல உள்ளன. ஆகவே ஆங்கில வருடப்பிறப்பை வரவேற்போம். தமிழ் புத்தாண்டை சித்திரை மாதம் கொண்டாடுவோம் என்று அனைவருக்கும் இந்த ஆங்கில வருடப்பிறப்பும் நல்லபடியாக சிறக்க வேண்டும் என்றும், நாம் கொண்டாடப்படும் தமிழர் பண்டிகை அனைத்தையும் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.